தளபதி விஜய் அவர்கள் வீட்டில் காங்கிரஸ் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை மீட் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் வீட்டிலேயே இது கூட்டணி குறித்து தான் கண்டிப்பாக பேசியிருக்காங்க. ஆல்ரெடி கரூர் சம்பவத்தின் போது பார்த்திங்கன்னா அவர் மூலியமாக தான், பிரவீன் மூலியமாக தான் விஜய் அவர்களிடம் பேசியிருக்காங்க ராகுல் காந்தி. இப்போவும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக பேசியிருக்காங்க. இது டிஎம்கேவுக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி இப்போது டிஎம்கே கூட தான் கனெக்டில் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடியே பீகார் தேர்தலுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா போயிருந்தார். அங்கே போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு காங்கிரஸ் ஏன் விஜய் பக்கம் திரும்புதுன்னு பார்த்திங்கன்னா, டிஎம்கே பக்கம் ரொம்ப நாளாக இருக்காங்க. ஆனால் இருந்தும் அவங்களுக்கு ஒரு யூஸுமே இல்லை. ஒரு அமைச்சர் பதவி மாதிரியோ ரொம்ப பெருசாக அந்த மாதிரி பதவி எதுவும் கொடுக்கறது இல்லை. மட்டம் தட்டி தான் வச்சுருக்காங்க. டிஎம்கே எப்போவுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சில கோபங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இவ்வளோ நாளாக அது வெளிப்படுத்த முடியல. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் மூலிமா பார்த்திங்கன்னா, அதான் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதால இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தான் இருக்கும். எனக்கு நம்ம முதலமைச்சராக ஆகிட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது இந்திய அளவில், இந்திய கூட்டணியில். அதுக்கு காங்கிரஸ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மோடி அவர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. எதிர்க்கும் போது வேறு வழி இல்லை, காங்கிரஸை கூட தான் இப்போதைக்கு போயிடணும். ஏன்னா இது 2 கட்சி தான் இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார். இன்னும் பல பேர், பல உறுப்பினர்கள், பல அமைச்சர்கள் இணையறதுக்கு தயாராக தான் இப்போவும் இருக்காங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்களே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு டிஎம்கே அடுத்த முறை வராது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்பும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. தளபதி விஜய் பக்கம் வர்றது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியோ இல்லை நம்மளை பற்றி பேசியோ ஒரு பெருசாக காமிக்கிறதுக்கு, உண்மையாகவே அதான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் சும்மா தளபதி அவர்கள் கட்சியில் இணைஞ்சாலே, இப்போதைக்கு இப்போ தற்சமயத்துக்கு இணைஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் பெரும் பேசும் பொருளாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கட்சி கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அந்த மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா முக்கியமாக சினிமாவில் இருந்து இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு யாருமே இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கேவும் சில இடத்துல போய் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் யாருமே வர்றதுக்கு அவ்வளோ தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஓரளவு தெரியுது விஜய் அவர்கள் சிஎம் ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குது. அதனால் விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வரமாட்டிருக்காங்க. வடிவேல் அவர்கள் வந்தார். ஆனால் விஜயகாந்த் அளவுக்கு இவரை பேச முடியல. இப்போதுக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ ஏற்கனவே ஒரு 15 வருஷம் இந்த மாதிரி இருந்தார். அதனால் இவர் மையப்படுத்தி கூட யாரும் நிறைய நடிகர்கள் வரமாட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. மக்கள் தான் படத்தை பார்க்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க. அந்த பயத்தெல்லாம் யாரும் இப்போதைக்கு வரத்துக்கு தயங்குறாங்கன்னு இல்லை, வரமாட்டுக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆல்ரெடி விஜயை பற்றி இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் பல கட்சியும் சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.